الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் குழுமி இருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மனிதர்களை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கென்று இந்த உலக வாழ்வில் அவர்களுடைய இம்மை வாழ்வு சீராக இருக்க, சிறப்பாக இருக்க, ஒழுங்காக இருக்க, பிரச்சினைகள் குழப்பங்கள் மட்டுப்படுத்தப்பட சில சட்டங்களை, சில விதிமுறைகளை, சில கட்டளைகளை வைத்திருக்கிறார். இதற்கு மேலால் சில கடமைகள், உரிமைகளை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இஸ்லாத்தில் சில ஒழுங்குகள் இருக்கிறது, சட்டங்கள் உள்ளன, வரையறைகள் உள்ளன, சில உரிமைகள், கடமைகள் உள்ளன. அதை நாம் ஏனையோருக்கு நிறைவேற்ற வேண்டும். அது பிறருக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள். உரிமைகள் தவறினால் பாரிய குழப்பம் வரும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். எனவேதான் பிறர் நலம் பேணுவது என்பது வேறு, பிறர் உரிமையை பேணுவது என்பது வேறு. நலன் சில வேளை பேணலாம், சில வேளை முடியாமல் போகலாம். உரிமைகள் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலாவும் நான் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள், பொறுப்புகள் உள்ளன, அதை நான் நிறைவேற்றுகின்றேன். அடியார்களே, நீங்களும் பொறுப்புகள், கடமைகள் உங்கள் மீது சுமத்தி இருக்கிறேன், அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நானும் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை விசாரிக்க யாரும் இல்லை, அவனை கேட்க யாரும் இல்லை. அவனே மற்றவர்களை கேட்பான், விசாரிப்பான். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறான்? நான் நிறைவேற்றுகின்றேன், நீங்களும் நிறைவேற்றுங்கள். அப்படி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? அப்படி பல விஷயங்கள் உள்ளன. அதில் ஒன்றை உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் நம்மட ரப்பும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறானே, ஆகவே நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமதியில் ஒரு ஹதீத் இடம்பெற்றுள்ளது. 1655வது ஹதீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாதத்துன், 3 பேர் உள்ளனர், ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், அவர்களுக்கு உதவுவது அல்லாஹ்வின் ஹக், அல்லாஹ்வின் மீது ஹக். ஹக் என்ற கடமை, பொறுப்பு. அதை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று அவனே தன் மீது சுமத்தி இருக்கிறான். அதுல முதலாவது
அல்லாவின் பாதையில் போரிடுகிற ஒரு முஜாஹித், அவருக்கு உதவுவது அல்லாவின் கடமையாகும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமைத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பாடுபட்டது. ஆரம்பத்துல மனிதனை அடிமையாக்கி வாழுகிற அது உச்சத்தை எட்டிய காலம் எல்லாம் மனித வரலாற்றிலே கடந்திருக்கின்றது. இஸ்லாம் அதை குறைக்க பல சட்டத்திட்டங்களை வைத்தது. அதில் ஒன்றுதான் ஒரு எஜமான் தன் அடிமைக்கு சொல்லுவான், நான் உனக்கு சுதந்திரம் தருவதாக இருந்தால் 30,000 அல்லது 3,000 தீனார்களை எனக்கு செலுத்த வேண்டும். அதை செலுத்துவதற்கு உன்னை நான் தொழில் செய்வதற்கு உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அப்ப அவர் போய் தொழில் செய்து 3,000 தீனார்களை செலுத்தினால் உரிமை சீட்டை பெற்றுக் கொள்வார். அப்படி உரிமை சீட்டு எழுதப்பட்டு தன்னுடைய உரிமையை வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிற அந்த அடிமைக்கு உதவுவது அல்லாஹ்வின் கடமையாகும். இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் தஆலா தன் கடமை என்று ஏற்றுக்கொண்டது பத்தினித்தனத்தை நாடி கற்பொழுக்கத்தை பேண வேண்டும் என்ற அந்த உயரிய நல்ல நோக்கத்திற்காக திருமணம் முடிக்க முயற்சிக்கிறானே, உழைக்கிறானே, மகரை தேடிக்கொள்ள, ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள, திருமணத்துக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறானே, ஆனால் எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல அல் அஃபாஃப், அஃபாஃப் என்றால் பத்தினித்தனம், கற்பொழுக்கம், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிற வாலிபனுக்கும் அல்லாஹ் உதவுவது அவனின் பொறுப்பாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல 3 பேரை சொல்லி அது அல்லாஹ்வின் மீது உள்ள ஹக் என்று சொல்றாங்க. உரிமைகளுக்கு அரபுல இஸ்லாமிய மார்க்கத்தில் பயன்படுத்தப்படுகிற சொல் ஹுகூக், உரிமைகள். இன்று உரிமைகளை நாம் நிறைவேற்றுகின்றோமா, அதை அறிந்திருக்கிறோமா? நிறைய பேர், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், நிறைய பேருக்கு என் மீது உண்டான ஹுகூக், நான் நிறைவேற்ற வேண்டிய அந்த கொடுக்க வேண்டிய உரிமைகள், பிறரின் உரிமைகள் என்ன என்று அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் தன்னை ஒரு நாளேனும் தான் உரிமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றேனா, விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற அளவுக்கு, பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்கிற அளவுக்கு அந்த உரிமைகளை நிறைவேற்றுகின்றன என்று ஒரு நாளேனும் தன்னை சுய பரிசோதனை செய்வதில்லை, தன்னை கேட்பதில்லை. இன்னும் சிலர் தனது பொறுப்பு, உரிமை, பிறருடைய உரிமைகள் தான் நிறைவேற்றுகிறார் என்பது ஒரு புறம் இருக்க, பிறரிடம் இருந்து பெறுவதில், தன் உரிமையை பெற்றுக் கொள்வதில் அதீத கவனம் செலுத்துவார்கள். ஒற்றை காலில் நின்று பெறுவார்கள். ஆனால் நான் இதே வேலையை, என் மீது உண்டான அந்த பொறுப்புகள், கடமைகள், உரிமைகளை வழங்குகிறேனா, நிறைவேற்றுகின்றேனா என்று பார்ப்பதில்லை. எடுக்கிறதுல இருக்காங்க, கொடுக்கிறதுல இல்லை. சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆன்ல சொல்கிறானே, சூரா முத்தஃபிஃபீன்ல எப்படி சொல்கிறான்? வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்வர்களுக்கும் நாசம்தான், மறுமையில் தண்டனை தான். அல்லதீன யக்தாலு அலன் நாஸ், மக்களிடமிருந்து ஒன்றை அளந்து நிறுத்து எடுக்கிற போது யஸ்தௌஃபூன், சரியான சட்டப்படி, அளவாக, முறையாக, அணுவும் பிசகாது வருவார்கள், நிறுத்தெடுப்பார்கள், அளந்தெடுப்பார்கள். மற்றவர்களுக்கு இவர்கள் அளந்து கொடுக்க போனால், நிறுத்து கொடுக்க போனால் நஷ்டப்படுத்தி விடுவார்கள். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய நிலைமை. தன் உரிமையை பெறுவதில் அதீத கவனம் செலுத்துவார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டார். இப்படியும் சிலர்களுடைய நிலைமை இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் நாம் இந்த காலகட்டத்திலே இந்த உரிமைகள், பொறுப்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. அந்த தலைப்பு தான் இன்றைய ஃபத்வாவிலே இடப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுகூக் என்கிற இந்த உரிமைகள், இதை இரண்டாக பிரிக்கலாம். பொதுவாக அல்லாஹ்வுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஹக், அது முதலாவது ஹக், உரிமை.
அல்லாவுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமை, அதையும் மறந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் அல்லாத ஏனைய படைப்புகள், உயிரினங்கள், மனிதர்கள், இவர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள். ஒரு முஸ்லிம் முதலாவது அறிய வேண்டிய ஹக், அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக். அது என்னது? அப்படி என்ன நிறைவேற்ற வேண்டும்? ஒன்றுதான் இருக்கிறது. அவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அவனுக்கே இபாதத்துக்களை செலுத்த வேண்டும். அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்தை ஒருவருக்கு செலுத்தக்கூடாது. இபாதத் அல்லாவுக்குரிய உரிமை, ஹக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இந்த ஹக்கை விளக்குறதுக்கு கேட்டாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், யா முஆத் அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு ஹக் இருக்கிறது, என்னவென்று தெரியுமா? இதை நாம படிச்சு கொடுக்கணும், நம்மளுக்குள்ள அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஹக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்தது எது? அதுதான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தெரியாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், ஹக்குல்லாஹி அலல் இபாத் ஐ யஅபுதூஹு, அவனையே வணங்க வேண்டும். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு எதையும் இணை வைக்கலாகாது. இதுதான் அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, உரிமை, ஹக் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது நமது ஆழ் மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். தன் ரப்புக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கில் சற்றும் பிசகாது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கே சுஜூது செய்ய வேண்டும், அவனுக்கே ருக்கு செய்ய வேண்டும், அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்காகவே நேர்ச்சை செய்ய வேண்டும். செய்தால் அவனிடமே உதவி தேட வேண்டும், அவனிடமே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனிடமே வாழ்வில் பறக்கத்தை வேண்ட வேண்டும், அவனிடமே வியாபாரத்தில வெற்றியை வேண்ட வேண்டும். இன்னொருவரிடம் போய், இன்னொருவருடைய கபரடிய போய், இன்னொருவருடைய மௌலானாவிடம் போய், இன்னொருவர் வலியிடம் போய், அவுலியாக்களிடம் போய் இந்த விஷயங்களை செய்தால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒன்றை இன்னொருவருக்கு நாம் வழங்கிவிட்டோம், கொடுத்து விட்டோம். அல்லாஹ்வுக்குரிய ஹக்கை நிறைவேற்றாது தவறிவிட்டோம் என்பது அர்த்தமாகிவிடும். ஒரே ஒரு ஹக்கைத்தான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டும். அதையும் செய்ய முடியாமல், முழுமையாக நிறைவேற்ற முடியாமல், சரியாக நிறைவேற்ற முடியாமல், அறிந்து நிறைவேற்ற முடியாமல், தெளிவுடன் நிறைவேற்ற முடியாமல் நாம் மரணித்தால் என்ன முகத்துடன் ரப்பை சந்திப்போம்? அல்லாஹ்வும் அவன் அடியார்களும் உண்டு. அல்லாஹ்வுக்குரிய பவர், சக்தி, வல்லமை, ஆற்றல் அவன் அடியார்களுக்கும் உண்டு என்று நம்பி வாழ்ந்துவிட்டு அந்த விசாரணை நாளில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன முகத்துடன் அவனுக்கு முன்னால் நிற்போம், சந்திப்போம். அந்த ஹக்கை சரியாக நிறைவேற்ற வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். இது முதலாவது ஹக். அடுத்தது மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்விலே நாம் ஏனைய அல்லாஹ் அல்லாத ஏனைய பிறருடன், ஏனைய படைப்புகளுடன் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஹக், மனித உரிமைகள், தனி மனித உரிமை, சுதந்திரம், இதெல்லாம் வரையறுக்கப்படுவதற்கு முன்னால, எழுத்து வடிவில் உருவாக்கப்படுவதற்கு முன்னால, தனி மனித சுகாதாரம், ஆரோக்கியம், இதெல்லாம் எழுத்து வடிவில் வருவதற்கு முன்னால நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாருங்க, சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், இஸ்லாமிய மார்க்கம் சமநிலையான மார்க்கம், நடுநிலையான மார்க்கம். யூத மதம், அதுக்கு பின்னால் வந்த கிறிஸ்தவ மதம், இதெல்லாம் பேலன்ஸ் இருக்காது. ஒரு எல்லை முறைய போக்கு ஒவ்வொன்றிலும் இருக்கும். சில மார்க்கங்கள்ல, மதங்கள்ல பார்க்கலாம், சுரவரம் என்று திருமணம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, சில வேளை அனுபவிக்க வேண்டிய சில நல்ல உலக இன்பங்கள் இல்லை, அல்லாஹ்வை அடைய, இறைவனை அடைய என்று ஒரு சமூகம் போய்கொண்டிருப்பார்கள்.
இஸ்லாத்துல அது இல்ல. இது எல்லை மீறிய போக்கு. இஸ்லாம் ஒரு நடுநிலையான போக்கை கடைபிடிக்கும், காட்டும் எல்லா விஷயத்திலையும். இதுக்கு அழகான உதாரணம். அப்படி ஒன்றுல நாம எல்லை மீறி போனால் இன்னொன்று பாதிக்கப்படும். எப்படி? சிலர்கள் சமூக சேவை என்று அப்படியே போய் ஒரு சைட் எடுத்து குடும்பத்தை தொலைத்தவர்கள் இருக்கிறார். பிள்ளைகளை முறையாக வளர்க்க முடியாமல் மறந்தவர்கள் இருக்கிறார்கள். இது அந்த சமநிலை பேணல். சமூக சேவைக்கு எவ்வளவு ஒதுக்கணும், குடும்பத்துடைய வெயிட் அதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும், அந்த பேலன்ஸ் இல்ல. வியாபாரத்துக்கு, பிசினஸுக்கு என்ற வாழ்க்கையில் எவ்வளவு ஒதுக்கணும், மறுமைக்காக எவ்வளவு ஒதுக்கணும், என் உடம்புக்கு எவ்வளவு ஒதுக்கணும், குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கணும், சமநிலை இல்ல. அதனால குழம்புது பாருங்கள். அந்த உரிமைகள் சரியாக நிறைவேற்ற முடியாமல் குழப்பங்கள், பிரச்சனைகள் தோற்றம் எடுக்கிறது பாருங்கள். இதுக்கு அழகான உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சல்மான் அல் ஃபாரிசி, அபூ தர்தா என்கிற இந்த இரண்டு சஹாபிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அல் ஃபாரிசி, அபூ தர்தாவுடன் உடன்புறவா சகோதரர்களாக நீங்கள் மதீனாவில அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தின போது சல்மானையும் அபூ தர்தாவையும் சேர்த்து விட்டார். அவங்க அப்படி வாழ்ந்து ஒரு கட்டத்தில் அவங்க ஒவ்வொருவரும் சுயமாக தொழில் வாய்ப்புகளை, வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டு பிரிந்திருந்து ஒரு நாள் சல்மான் அல் ஃபாரிசி அபூ தர்தா அவங்களை சந்திக்க வீட்டுக்கு வராங்க. வந்த நேரத்துல பழைய சகோதரர், நண்பர், அங்க பார்த்தா வீடும் ஒரு மாதிரி, மனைவியை பார்த்தா வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக, ஆடையும் ஒழுங்கான ஆடை இல்லை, ஆளும் ஒரு அலங்கோலமான தோற்றம், இப்படி மனைவி இருக்கிறார்கள். அந்த இடத்துல நாம விளங்கணும். அப்ப எப்படி ஒரு பெண் வீட்டில் அந்நியானுக்கு முன்னால அப்படி ஒரு தோற்றத்தில் இருந்திருப்பாங்க. அதான் அந்த ஹிஜாப் வசனங்கள் வருவதற்கு முன்னால இது நடைபெறுகிறது. அந்நிய ஆண்கள் இருந்து முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் வருவதற்கு முன்னால். அப்ப அவங்கள கேட்கிறாங்க, சல்மான் என்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவங்க அழகான பதில் சொன்னாங்க, சிலேடையாக பேசினாங்க. சொன்னாங்க, என்னத்தை சொல்ல, அபூ தர்தாக்குத்தான் உலகத்தில் எதுவும் தேவையில்லையே என்றார். எல்லோருக்கும் விளங்கும். ஒரு மனைவி கணவனுக்கு அழகிய தோற்றத்தில் தோற்றம் கொடுக்க வேண்டும். மார்க்கம் அனுமதிக்கிற முறை அழகை பேணி வீட்டுக்குள்ளையும் தான், வெளியில் எடுக்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளையும் தன் கணவனுக்கு முன்னால் வேண்டிய மார்க்கம் அனுமதிக்கிற வரையறைக்குள் அழகிய தோற்றத்தை எடுக்க வேண்டும். அது சுன்னா, அது இஸ்லாம் காட்டும் வழிமுறை. அது கணவனுக்குரிய உரிமை, அதை பெண் கொடுக்க வேண்டும். திருமண நல்லிணக்க சபையில் போய் பாருங்கள், சில திருமண பிரச்சனைகள் அங்கே சொல்லப்படுற காரணங்கள் கணவன் தரப்புல, அதே போல மனைவி தரப்பாலையும் சுத்தமில்லை. ஒரு வாலிபன் சொன்னானே நல்லிணக்க சபையிலே இந்த பிள்ளையை இந்த சுட்டிக்காட்டி ஒரு ஆண் நாட்டம் வருமா, அப்படி இருக்க தெரியுமா கேட்டானே. அதெல்லாம் மார்க்கம் அப்படி இருக்க வேணும். அப்ப அதை கேட்காங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? அது குடும்ப வாழ்க்கையில உலக தேவைகள் தான் அவருக்கு இல்லை என்றார். அப்ப ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு, அபூ தர்தா சாப்பாடை கொண்டு வந்து வச்சாங்க. சல்மான் சொன்னாங்க, அபூ தர்தா நீங்கள் படுங்க. இல்ல, நான் நோன்பு என்றார். நான் நோன்பு, என்ன நோன்பு? சுன்னத்தான நோன்பு. நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சல்மான் விருந்தாளியா வந்திருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டார். அந்த நோன்பு விட்டாரா? நோன்பை முறித்தார். நோன்பு முறிக்கலுமா? முறிக்கலும். சுன்னத்தான நோன்புகளை தேவைக்கு விட்டு விடலாம், ஃபர்லை தான் விட முடியாது. எனவே விருந்தாளியை உபசரிப்பது என்பது ஒரு முக்கியமான தேவை. அந்த இடத்துல மார்க்கம் விட்டு கொடுக்கும். அவர் நோன்பை முறித்தார், உண்டார். இப்ப இரவானதும் உறங்க வேண்டும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு உறங்க போனார்கள். அபூ தர்தா தொழ ஆரம்பித்தார். இரவு உறத்தல போகிறார்.
சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, உறங்குங்க, எழுந்து தொழலாம். உறங்கினார். சற்று நேரம் எழுந்து பார்த்தாங்க, எழும்பி நின்று தொழுகிறார். அபூ தர்தா, உறங்குங்கள், பிறகு எழுந்து தொழலாம். முழு இரவும் தொடங்குவது நபி வழி அல்ல. முழு இரவும் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் வணங்குவது நபி வழி அல்ல. அது சமநிலை பாதிக்கப்படுற விஷயம். அவ்வப்போது ஓரிரு நாள் வாழ்க்கையில முழு இரவும் வணக்கம் செய்யலாம். ரமலான்ல கடைசி 10ல ஒரு நாளும் உறங்குறல்ல, ஒவ்வொரு நாளும் இரவு பூராக வணங்குற, அது இஸ்லாம் அல்ல. இது இலகுவான மார்க்கம். மனித இயல்புக்கு ஏற்றாற்போல் இறைவனால் இறுதியாக உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமாக கொடுக்கப்பட்ட மார்க்கம். அதில் இந்த கடுமையான வழிகாட்டல் இருக்காது. உறங்குங்க. 2வது தரம் சொன்னாங்க உறங்குங்க. 3வது தரம் சொன்னாங்க நான் எழுப்புவேன், உறங்குங்க. ஃபஜ்ருக்கு அதான் சொல்ல நேரம் வந்தவுடன் இப்போது எழுங்கள் தொழுவோம் என்று அபூ தர்தா எழுப்பி இருவருமாக சுபஹ் தொழுகை நிறைவேற்றினார். பிறகு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை ஆழமா விளங்கினார். சொன்னாங்க, யா அபூ தர்தா, அபூ தர்தா அவங்களே சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். பாருங்க, இதுதான் அந்த சமநிலை. உங்களுக்கு உங்கள் உடம்புக்கென்று ஒரு ஹக் உண்டு. உடம்புக்கு நாம நம்முடைய உடம்புக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமை, பொறுப்பு, கடமை உண்டு. அதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ரப்புக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு, ஹக் உண்டு, அதையும் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் விருந்தாளிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு. வந்துவிட்டால், வீட்டுக்கு வந்து விட்டால் அதையும் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமை, கடமை உண்டு, அதையும் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு, உரிமை உண்டு. அந்தந்த உரிமையை அந்தந்த உரியவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். எவ்வளவு அருமையான ஆழமான உபதேசம் என்று பாருங்கள். ஒருவருக்குரிய உரிமையில் எல்லை மீறி போய் இன்னொரு உரிமையை மறந்து வாழலாம். அது இஸ்லாம் அல்ல. இந்த வாழ்வை நாம் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? உரிமை என்பது விசாரிக்கப்பட வேண்டியது. உரிமை என்பது நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அந்த உரிமைக்குரியவர் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ்வின் மன்னிப்பும் கிடைக்காது. அதில் நாம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சென்று இந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நடந்ததை சொன்னார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி எனக்கு உபதேசித்தார்களே, இது சரிதான அல்லாஹ்வின் தூதரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் சொன்னது சரி. அதுதான் இஸ்லாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு, கடமை உண்டு. அதை அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதில் அலட்சியம் செய்யக்கூடாது. அதை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி உலக வாழ்க்கையிலே நாம் இந்த சமநிலையை, உரிமை விஷயத்திலே பேணலை என்றால் நிறைய பிரச்சனைகள் அங்கு எழும். அநியாயம், அநீதி வாழ்வில் உருவாகும், நம்ம அறியாமலே உருவாகும். சில பிஸியில சில உரிமைகள், நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளை மறந்துடுவோம். கிடைக்கல என்று ஏங்கி கொண்டிருப்பாங்க, நாம பிஸியில மறந்துடுவோம். அதே நிலையில மரணித்தா நாளை மறுமையில மாட்டிக்கொள்வோம். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த வாழ்வில உண்பது மாத்திரமல்ல, உழைப்பது மாத்திரமல்ல, அனுபவிப்பது மாத்திரமல்ல, நான் பொறுப்புள்ளவன், என் மீது கடமைகள் உண்டு, அதை நான் நிறைவேற்றுகின்றேனா என்று கடமைகளை அறியும். பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் அறியும். அதை சரியாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். சக்திக்கு அப்பாற்பட்டு போனதை ரஹ்மான் நிச்சயமாக நாளை மறுமையில் மன்னிப்பான். சக்திக்கு உட்பட்டவற்றை சரியாக நிறைவேற்றி நல்ல மாமியங்களாக, முழுமையான மாமியங்களாக, அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்களாக மாறிக்கொள்ள அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பிரதானமாக நமது அன்றாட வாழ்வில் சம்பந்தப்படுகிற
நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள், கடமைகள். அது யாருடன் சம்பந்தப்படுகிறது என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, மனிதர்களில் அல்லாஹ்வின் தூதருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, உரிமை. அது ஆழமாக பேச வேண்டியது. முறையாக அவர்களை நம்புவது, சந்தேகம் என்று நம்புவது, அவர்களில் குறை காணாமல் இருப்பது, அவர்களை உளமாற நேசிப்பது, அவர்களின் சுண்ணாக்களை கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்களை ஆசையுடன் கடைபிடிப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமை. அடுத்தது ஹக்குன் நஃப்ஸ், கணக்கு நிறைவேற்ற வேண்டியது. தன் உள்ளத்தை பண்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய உரிமை, அது நஃப்ஸுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை. உள்ளத்தை அப்படியோ சிலர் அதை பொலிஷ் பண்றல்ல, உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க நிறைவேற்றல்ல, நல்ல இடத்தை நல்ல சூழல்ல அந்த உள்ளத்தை கொண்டு போய் வைக்கிறல்ல, எப்போதும் இருள் சூழ்ந்த சூழல்ல தான் வைத்துக் கொள்ற, கெட்ட நண்பர்களுடன் வைத்துக் கொள்வது, உள்ளம் இருண்டு போய் மரணித்து விடுகிறது. அங்க உள்ளத்துக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது. உள்ளம் மாசடையும், உள்ளம் இருளடையும், உள்ளம் தடம் புரளும், வேகமாக நடக்கும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை சொல்லிட்டு வந்து பல சத்தியத்துக்கு பின்னால கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை பொலிஷ் பண்ணி வச்சு கொண்டாக்கள் வெற்றி அடைவர். நாம தான் அந்த பணியை செய்யணும். அது உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக். அடுத்தது உடலுக்கு செலுத்த வேண்டிய ஹக், உரிமை. ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், அது உடலுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக். இன்றைக்கு போதை பொருளால நினைத்து பார்க்க முடியாத சகோதரர்கள், பள்ளிவாசலில் முன்சஃபில் நின்று தொழும் சகோதரர்கள், ஜகாத்தை ஆசையோடு கணக்கு பார்த்து கொடுத்த சகோதரர்கள் அடிமையாகி போனார்கள், ஆரோக்கியத்தை இழந்தார்கள். இந்த தவறுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நமது பொறுப்பு. உடலுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக், உரிமை, அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அது பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிபத்தை எப்படி கழித்தாய், எதில் கழித்தாய், விசாரிக்கப்படுவார். அந்த சூழலை நெருங்கக்கூடாது, அந்த நண்பர்களை நெருங்கக்கூடாது. நண்பர்களால், மோசமான தீய நண்பர்களால் வழிதவறியவர்கள் தான் ஏறாள். அந்த நட்பு வட்டத்தில் இருந்து முதலாவதாக தூரமாக வேண்டும். இது நம்முடைய உடம்புக்கு, நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய ஹக். இல்லை என்றால் நாளை மறுமையில இது பற்றி நமக்கு விசாரணை உண்டு. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எக்ஸாம், ஏ-லெவல் எக்ஸாம் நடக்கிற தினமாக இருப்பதால் சுருக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை நிறைவேற்றுகின்றோமா? நாம் சரியாக நிறைவேற்றினால் தானே நம் பிள்ளை அதை பார்த்து நமக்கு நிறைவேற்றும். பிறகு அழுது புலம்பி கவலைப்பட்டு வேலை இல்லை. பெற்றோர்களை மதித்து காட்ட வேண்டும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் அதை நமக்கு செய்யும். செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், ஆழமாக பேச வேண்டிய விஷயம். அதே போல அயலகத்தால், அதே போன்று மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, ஏனைய பிற முஸ்லிம் சகோதரர்களுடன் தொடர்பாடல் பழகுகிற போது நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், உரிமைகள், கடமைகள் என்று மார்க்கம் அழகாக நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. மதிப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக வாழ்க்கையில் ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு குறைந்தபட்சம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள், பொறுப்புகள்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சிலவற்றை அடையாளப்படுத்தினார்கள். அதை சொல்லி நான் முடிந்து கொள்கிறேன். ஏனைய சகோதரர்களுடன் நாம் பழகுகிற போதும் இதை தவறக்கூடாது. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 50 உரிமைகள் உண்டு. முதலாவது சலாத்துக்கு பதில் சொல்றது. சலாம் சொல்ற சுன்னா, பதில் சொல்ற வாஜிப். சலாத்தை கேட்டால் பதில் சொல்லணும். அவருக்கு விளங்கல என்று தெரிஞ்சா இன்னொரு சொல்லலாம். அவர் பதில் சொல்லல என்று அவர் கடமையை தவறினார்.
இரண்டாவது விசுவாசம் சொன்னாங்க, அவரு தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்க அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்கிற அந்த பிரார்த்தனையை அவருக்கு செய்ய வேண்டும். அது ஹக், முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக். அவர் விருந்துக்கு அழைத்தால் அதுக்கு பதிலளிக்க வேண்டும். நோயுற்றால் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். மரணித்தால் ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்று சாசன அடையாளப்படுத்தினார். இப்படி மதிப்புக்குரியவர்களே, எல்லாமே நல்லடியார்களே, உரிமைகள் கடமைகள் என்பது எமது வாழ்வில நிறைய பகுதிகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. முதல்ல அறிய வேண்டும், நாம் அறிய வேண்டும், உரிமைகளை படிக்க வேண்டும், மனதில் நிலைநிறுத்த வேண்டும், அதை சரியாக ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். நல்லெண்ணத்துடன் தூய எண்ணத்துடன் இஹ்லாசுடன் முயற்சிக்கின்ற மோமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை இலகுபடுத்தி கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல மோமின்களாக நம் அனைவரும் மாறிட அவருடைய தௌஃபீக்கை இலகுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.